பிரீத்தி, இப்ப நாகவை கூப்பிட்டு ஜூஸ் வாங்கி குடி. நாகு, நாகு, ஜூஸ் கொடுங்க. இந்த பிரீத்தி குடி. சூப்பர். ஒரு வழியா கொடுத்துட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நாகு குடிடி குடி. நீ குடிச்சிட்டு ஃபங்க்ஷன்ல ஆட போற ஆட்டத்தை பார்த்து அத்தையே மிரளும். நல்லா குடி. ஐயோ கல்பாடிக்கிறா, ஏற்கனவே பழக்கம் போல இருக்கு. அதோ சார் வந்திருக்காரு. வாங்க வாங்க வாங்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வாங்க வாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப உள்ள வாங்க. சந்தோஷம். அம்மா, தீபக் மேத்தா ஓ, வந்துட்டாரு. இத வர. வாங்க ப்ளீஸ். வாங்க. வாங்க. அம்மா வாங்க. வணக்கம். உள்ள போ. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. ம். உட்காருங்க. ம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா ஐயோ சாரி. அப்பா அம்மா. குடிக்க ஏதாச்சும் சரி. எடுத்துட்டு வாப்பா. அங்கிள், பாட்டி இவங்களுக்காக தான் வெயிட்டிங்க. ஆமா தம்பி, இவர் ரொம்ப பெரிய மனுஷன். அதனால இவர் வந்ததுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம்னு அம்மா சொல்லிட்டாங்க. சரிங்க அங்கிள். சண்முகம் சீக்கிரம் வாப்பா. கிருபா, அந்த பிரீத்திய பாத்தியா? போதையில எப்படி தள்ளாடிட்டு இருக்கான்னு. ஐயா பாட்டி. விக்ரம், ஸ்ரீஜாவை கூட்டிட்டு வாப்பா. எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம். சரிங்க பாட்டி. சரி. ஒரு வழியா பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன இல்ல, பிரீத்திய பாரு. அவ்வளவுதான், இன்னைக்கு காலி அவ. பிரீத்தி நல்லா தானே இருக்கா? இவ தான் போதையில ஆடுற மாதிரி பேசிட்டு இருக்கா. என்னாச்சு இவளுக்கு? ஸ்ரீஜா, உன்னை பாட்டி கூட்டிட்டு வர சொன்னாங்க. வரேன் வரேன். வா. இது என் பேரன் விக்ரம், தெரியும். ஹலோ, எப்படி இருக்கீங்க விக்ரம்? நல்லா இருக்கேன். விக்ரம் ஆபீஸ்ல ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. சின்ன வயசுல ரொம்ப பொறுப்பா இருக்காரு. ஆமா. இவங்களோட பேரன் விக்ரம். கிருபா, விக்ரம் ஏதோ வேலை பண்ணி இவளுக்கு போதையை ஏற்றி விட்டுருக்கான். இவ போட்ட பிளானை இவளுக்கே திருப்பி விட்டுருக்கான். ஹேய், இவ போய் உன் பாட்டிக்கிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடி இவளை காப்பாத்து போ. ஓ, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஸ்ரீஜா வந்துட்டா. ஓ எஸ். இந்த கெட் டுகெதர் ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சேன்னு உங்க எல்லாருக்கும் சொல்றேன். என்னுடைய பேரன் விக்ரம் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்லித்தான் இந்த ஃபங்க்ஷனே வச்சிருக்கேன். நான் ரொம்ப நாளா விக்ரமுக்கு ஏத்த பொண்ணா தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த தேடலுக்கு கிடைச்ச பொண்ணுதான் ஸ்ரீஜா. இவதான் எங்க வீட்டு மகாராணி.
தெரியல அவள. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஸ்ரீஜா மாதிரி ஒரு பொண்ணை நீங்க யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. எல்லா விதத்திலையும் எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இவதான். சொன்னா கேளு, அமைதியா இரு. நாங்க பொதுவா கல்யாணத்தை மட்டும்தான் ரொம்ப கிராண்டா பண்ணுவோம். நிச்சயதார்த்தம்லாம் ரொம்ப சிம்பிளா தான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஸ்ரீஜா விக்ரமோட நிச்சயதார்த்தத்தை கூட எல்லாம் எங்க நெருங்கின சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு பண்ணோம். ஆனா விக்ரம் அவனோட ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனை பண்ணணும்னு சொன்னான். அதனால தான் இந்த ஃபங்க்ஷனை பண்ணுறோம் நாங்கள். ஸ்ரீஜா, இவர் தாம்மா நம்ம மேனேஜர். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ஏன் இப்படி பண்ற? சார், இவ கொஞ்சம் ஃபன்னி டைப். அதான் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னாச்சு கிருபா அவளுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? பாட்டி ஒண்ணும் இல்ல பாட்டி. ஸ்ரீஜா, பாட்டி பாக்குறவங்க அமைதியா இரு. ஆஹா, என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். என்னாச்சு? நீ எல்லாம் கெஸ்டா? அப்பாவி மாதிரி இருந்தா உன்னை நான் விட்டுருவேனா? எங்க போயிடுச்சு அந்த வேவ்? ஹோ, ஹோன் தலையில விழுந்துருச்சா? என்னையா தெரியல பாட்டி. இங்கதான் இருக்கியா? ஸ்ரீஜா, ஏய், என்னாச்சு இவளுக்கு? ஸ்ரீஜா, சொன்னா கேளு. கிருபா, என்னாச்சு அவளுக்கு? பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறா. ஏங்க, ரூம் கூட்டிட்டு போங்க அவளை. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, எங்களை அசிங்கப்படுத்துறியா? எல்லாரும் பாக்குறாங்க. அமைதியா இருமா. யோ, ஐயோ, யார் யார் நீ? ஓ அப்பா அம்மா. போடா. டேய், வாயில ஏதாவது அசிங்கமா வந்துரும். ஏண்டா, ஏன் கலர் என்ன? உன் கலர் என்ன? உனக்கும் எனக்கும் எங்கயாவது மேட்ச் ஆகுதாடா? நீ எனக்கு அப்பனா? ஸ்ரீஜா, அமைதியா இரு. ஸ்ரீஜா, அப்பான்ற கேரக்டர் நான் உனக்கு போட்ட பிக்சர். ஐயோ ஐயோ, எல்லாம் போச்சு. ஸ்ரீஜா, அப்பாவை அப்படிலாம் திட்டாதம்மா. ஏய், உன்னதாண்டி நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஓ மூஞ்சியும் என் மூஞ்சியும் ஒன்னாடி. ஓ மூஞ்சிய நீ கண்ணாடியில பாத்திருக்கியா இல்லையா?
இவன் எனக்கு அம்மாவா? ஸ்ரீஜா எல்லாரும் பாக்குறாங்க, அமைதியா இரு, சொல்றதை கேளு. ஏய் சொட்ட. உன் பொண்டாட்டி இல்லனா ஸ்ரீஜா இந்த வீட்டுக்கு ராஜாவா? நல்லா வாய பாரு, வாய்க்கால வெட்டி விட்ட மாதிரி. நீ ஊரே ஏமாத்தியா? நான் என்ன பண்றேன்னு பாரு. சொட்ட தலையா பேசுறியாடா? வாய் இருந்தா நான் வேணா பேசுறியா? என்னதான்டா கேக்குறேன், சொல்றா. ஏய் நீ பதில் சொல்ற வரைக்கும் விட மாட்டேன்டா. சொல்லுன்னு சொன்ன சொல்லு. ஏய் வாய திறந்து பேசுடா. வாயில கொலை குடிக்கிறதுல ஊத்துமா ஊத்துமா, தண்ணி ஊத்துமா. எழுந்துரு. முதல்ல அவளை கூட்டிட்டு உள்ள போங்க. யோ புரியா, எழுந்துரு. பாத்து பாத்து உள்ள பாத்து பொறுமையா கூட்டிட்டு போங்க. வந்து வாய்க்குதுங்க பாரு. சாரி, எல்லாரும் என்ன மன்னிக்கணும். எதிர்பாராம இப்படி நடந்துருச்சு. ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என் மருமக அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன காரணம்னு அந்த பொண்ணு வந்தாதான் தெரியும். இப்படி எல்லாம் நடந்துகிட்டதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. எதுவா இருந்தாலும் அவ வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம். எனக்காக அந்த சின்ன பொண்ணை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் ப்ளீஸ், எனக்காக. ஓகே மேடம், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன விக்ரம், அத்தை பேசுறத பார்த்தா ஸ்ரீஜாவை மன்னிச்சு ஏத்துக்குவாங்க போல. சித்தி, இது வரைக்கும் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. இது நம்ம பிளான்லேயே இல்லாத ஒன்று. நம்ம பிளானே ஸ்ரீஜாவை பாட்டிக்கிட்ட மாட்டி விடுறது தான். அதுவும் அவ பண்ண தப்பு, ஃப்ராடுத்தனம் எல்லாத்தையும் ஆதாரத்தோடு எடுத்து வச்சிருக்கேன். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான் சித்தி. பாட்டி அவளை இதுக்கு மன்னிச்சாலும் அவ பண்ண தப்பெல்லாம் பார்த்துட்டு அடிச்சு வெளியே தான் துரத்துவாங்க. சூப்பர். சித்தி, அவ வரட்டும். போதை தெளிஞ்சு இங்கே தானே வந்தாகணும். வந்த உடனே பாட்டிக்கிட்டையும் வந்திருக்கிற எல்லார் முன்னாடியும் அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தான் போகிறோம். வீரபாகு. எஸ் பாஸ். லேப்டாப் ரெடி தானே? வித் பென்ட்ரைவோட ரெடியாக இருக்கு பாஸ். ஸ்ரீஜாவுக்கு இன்னைக்கு நடக்க போகிற நல்லதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான். நீங்கள் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். விக்ரம் எதுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? பாஸ் சொல்லலையா? பாஸ் பென்ட்ரைவ் பற்றி என்கிட்ட சொன்னார். அப்படி என்னதான் அந்த பென்ட்ரைவில் இருக்குன்னு போய் பார்த்தோம். எல்லாம் அந்த ஸ்ரீஜா பண்ண குற்றம் தான் இருக்குன்னு அவர் எனக்கு போட்டு காட்டினாரு. ஆனால் அதில் பார்த்தா ஸ்ரீஜாவை பற்றி ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கு. அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு அந்த கேடு எல்லாத்தையும் மாற்றி வச்சிருச்சு. அதை மட்டும் பார்க்காம போட்டு காட்டியிருந்தோம், அஞ்சனா மேடம் ஸ்ரீஜாவை தலைமையில தூக்கி வச்சு ஆடி இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாரும் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு. அதை மாத்தினது தெரிஞ்ச
பாஸ் நம்ம அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி அவர் மெயில ஒரு காப்பி இருக்குன்னு சொல்லி ஸ்ரீஜா பண்ண எல்லா ஃப்ராடுத்தனத்தையும் திரும்ப அனுப்பி விட்டாரு. அப்போ பாஸ் எனக்கு முன்னாடி ஸ்ரீஜா பத்தின டீட்டெயிலாம் போட்டு காட்டாம இருந்திருந்தா அவளை பத்தி உண்மையெல்லாம் யாருக்கும் தெரியாம போயிருந்துருக்குல்ல. ஆமாமா, நல்ல வேளை நீங்க இத முன்னாடியே பாத்துட்டீங்க. ஆஹா, அழிச்சதை திரும்பி கொண்டு வந்துட்டாங்களா? போச்சு, எல்லாம் போச்சு. முதல்ல இதை தடுத்து நிறுத்தணுமே. என்ன பண்ணலாம்? ஹே குடி. அங்க அலப்பற பண்ணிட்டு இங்க வேண்டாமா? குடி. இன்னும் கொஞ்சம் குடி. இன்னும் கொஞ்சம் குடின்னு. எனக்கு என்னாச்சு? நாசமா போச்சு. இங்கதான் இருக்கியா? இதெல்லாம் இந்த விக்ரமோட வேலையா தான் இருக்கும். அதை எப்படி சரி பண்ணுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். போச்சு, இங்க பாரு, எல்லாம் போச்சு. எல்லாரும் ஒட்டு மொத்தமா மாட்ட போறோம். ஐயோ, என்னாச்சு? நொன்னாச்சு. விக்ரமே பென்டிரைவ்ல இருந்து அழிச்ச டேட்டாவெல்லாம் திரும்ப ஃப்ரெண்டை வச்சு கொண்டு வந்துட்டான். உன் மொத்த வண்டவாளத்தையும் தண்டவாளத்துல ஏத்த போறான். இத பாரு, அந்த லேப்டாப் வச்சு படம் காட்ட போறானா. உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. அத்தையே அடிச்சு துரத்துறதுக்குள்ள நீங்களா ஓடி போயிடுங்க. எங்க உன் வீட்டுக்காரன் ஏற்கனவே ஓட்டானா? ஓடி போறதுக்கா ரிஸ்க் எடுத்தோம்? அதுவும் இல்லாம இந்த ஸ்ரீஜா என்னைக்கும் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டான். அதை நான் பாத்துக்கிறேன். நாகு, நீ விக்ரம் லேப்டாப்ப போய் எடுத்துட்டு வா. நானா போனோம்? நானா போனா? நீ தான் போனோம். போ. நானா போணுமா? போ. அட லுக் கூடாத, போமா. டென்ஷன்ல ஏமா வெறுப்பேத்திட்டு போ. வந்துட்டா பாரு. கிருபாமா, இந்தாங்க. யாரும் பார்க்கல? இல்ல. சரி போ. ஸ்ரீஜா சரியான கேடிதான். அடி பாவி, அவ்வளவு பெரிய டுபா குறா நீ. எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. கேப்பாடா. பென்டிரைவ்ல இருந்து டெலீட் பண்ணியாச்சு. மெயில்ல இருக்குமே. வெயிட். இதுக்கு செக்யூரிட்டி அலர்ட் போட்டிருக்கு. எப்படியும் விக்ரம் மொபைலுக்கு கால் வந்தாலும் வரும். அதையும் சேர்த்து தான் ஹேக் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கு. நாகு, நீ போய் விக்ரமோட மொபைலுக்கு கால் வருதான்னு மட்டும் பாரு. சரி.
விக்ரம் மெயில் கிளியர். இனிமே விக்ரம் கிட்ட எதுவுமே இல்லை. அந்த போலீஸ்காரன் கிட்ட தான் மெயில் இருக்கு. அதை ஹேக் பண்ணணும். ஆனா விக்ரம்க்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். இப்ப அதுக்கான நேரம் இல்ல. அங்கிள், இதை கொண்டு போய் விக்ரம் ரூம்ல வச்சிருங்க. யாரு? நானா? நீங்க தான் அங்கிள். இங்க இருக்கிறதுல நீங்க தான் மூலக்காரன். நீங்க தான் கொண்டு போய் வைக்கணும். மூலக்காரன் நானு. இது உனக்கே ஓவரா தெரியல. கொடு. இந்தாங்க.